போராட்டம் தமிழக கேபிள் டிவி அரசு நிறுவனம் கேபிள் டிவியை கொண்டு வந்த பிறகு ஏதோ நாங்களெல்லாம் ஆனால் அரசு கேபிள் டிவியினுடைய அடக்குமுறை ஒரு காலத்திற்கு பின்னால் எங்கோ சென்றது. ஆபரேட்டர்களுடைய தொழிலை அபகரிக்கும் நிலையை ஏற்படுத்தியது அரசு கேபிள் டிவியினுடைய நிர்வாகிகளுடைய போக்கு உண்மையாக மாறி இந்த எல்லாருமே சிறைக்குள்ளே இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே தமிழக முதல்வர் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு பொதுநல சார்பில் தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவனத்தின் அடக்குமுறையையும் தொழிலை கண்டித்து ஆபரேட்டர் பேசாதீங்க, தலைவர் பேசுகிறாங்க. கொஞ்சம் டிவியில ஒளிபரப்பதே இல்லை. சரியா? ஒரு எத்தனையோ நிகழ்ச்சியில் நடத்திருக்கோம். அதாவது குறிப்பா சொல்ல போனா புதிய தலைமுறை, கலைஞர் டிவி, சன் நியூஸ், நந்தி டிவி எங்களை நம்பிதான் நாங்க அவங்களுக்கு சேனலை கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீட்டுக்கும். ஆனா உட்பட 5 சேனலும் எங்க நிகழ்ச்சியை ஒளிபரப்பதே இல்லை. சுமாராலும் வாரங்க எடுக்கிறாங்க, ரிப்போர்ட் எடுக்கிறாங்க, மேல உங்களுக்காக வேண்டிதான் நாங்க போராடுவோம். உங்களுக்கு சேர்த்தான் போராடுகிறோம். தயவு செய்து என் நண்பர்கள் ஆதங்கத்தில் குறிப்பிட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். அதே நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சி நாம் குறிப்பிட்ட சேனல்களில் வரவில்லை என்றால் நம்ம நண்பர்கள் யாரும் தரக்குறவா பேசக்கூடாது. அப்படி யாராவது பேசியிருந்தா அவர்களுக்கு சார்பாக நான் மாநில தலைவர் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து நிருபர்கள் நண்பர்கள் அவருடைய சூழ்நிலை நம்முடைய புரோகிராம் அங்க போட்டா அவங்க சேனலை பிடிங்கி விட்டுருவாங்க. அந்த பயன்தான். ஆனா நம்ம பிடிங்கி விடுவோம் சொல்லி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு வேலூர்ல சொன்னேன், புதிய தலைமுறை 4 மணிக்குள்ள நியூஸ் கொடுக்கலன்னா எல்லாரும் பிடிங்கி விட்டுருங்க. அபகரிக்கும் விதமாகவும் அந்த நிர்வாகிகள் செய்யக்கூடிய அடக்குமுறைகளை அட்டகாசங்களை கண்டிக்கும் வகையிலே இன்றைய தினம் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன பொதுக்கூட்டம் தமிழகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு அனைத்து இடங்களில் நடத்தப்பட்டு ஏறத்தாழ 25,000 பேர்கள் அங்கங்கே பங்கு பெற்று கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. எங்களுடைய அடிப்படை கோரிக்கை என்பது அரசு கேபிள் டிவி ஆரம்பித்தவுடன் புரட்சித் தலைவர் அம்மா ஆரம்பித்தவுடன் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாக 2 வருஷ காலம் இருந்தோம். அவர்கள் வைத்த தொகை பொருந்தா கட்டணும், எந்தவித செலவிற்கும் பொருந்தாது. ஒரு அரசு துறையில் உள்ள ஒரு அடிமட்ட ஊழியர், துப்புரவு தொழிலாளர் அல்லது அடிமட்ட கடைநிலை ஊழியருக்குள்ள 23 வருட கால சம்பளம் என்பது 23,000 ரூபாய். ஆனால் நாங்கள் 300 கணக்குகளை முதலீடுகளை தெருவில் வைத்து தெருவில் போட்டு மெயின்டெனன்ஸ் செலவுகள், வாடகைகள், லஞ்சம் கொடுக்குது. எல்லாம் போனால் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். தமிழக முதல்வர் பெரிய மனது பண்ணி எங்களுக்கு 150 ரூபாய் கட்டணம் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அரசு கேபிள் டிவி அழைத்து பேசியதன் காரணமாக உங்களுக்கு நியாயமான கட்டணத்தை தருவோம் என்கிற காரணத்திற்காக அமைதியாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லது இந்த போராட்டம் முற்றுகை போராட்டமாக தான் இருந்திருக்கும். அவர்கள் போராட்டங்கள் தொடரும். செப்டம்பர் 9ஆம் தேதிக்குள் அம்மா எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தர வேண்டும். அரசு கேபிள் டிவியில் காலங்காலமாக இந்த ஆபரேட்டர்கள் இருக்கும் வகையிலே எங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். அனைத்து கேபிள் டிவி அன்பர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு கொண்டிருக்க நம்முடைய தலைவர் தனவேல் அவர்களே, செயலாளர் சுரேஷ் அவர்களே, நண்பர் வெங்கடேஷ் அவர்களே, ரவி அவர்களே, சரவணகுமார் அவர்களே மற்றும் தான் வராவிட்டாலும் இந்த கூட்டத்திலே குடும்பத்துடன் கூடிய ஆர்ப்பாட்டம் என்கிற வகையிலே நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் தாமோதரனுடைய
மனைவியை அழைத்து விட்டார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் என்று சால்வை. நம்முடைய மாவட்ட தலைவருடைய மனைவியார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சால்வை அணிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் அனைவருக்கும் சால்வை அணிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. 70 ரூபாய் கட்டணம் வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஆபரேட்டரால் அவ்வளவு செலவழித்து சால்வை வாங்க வரவிட முடியவில்லை, மன்னிக்கவும். நண்பர்களே, நம்ம இந்த போராட்டம் என்பது வேண்டி விரும்பி கொண்டு ஏற்றுக்கொண்ட ஒரு போராட்டம் அல்ல. அரசு கேபிள் டிவி ஆரம்பித்த உடனே நம்ம எல்லாம் சந்தோஷமாக கொத்தடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டோம். சன் டிவிக்காரன் இனி வரமாட்டான், கட்டண சேனல்கள் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டோம், நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை துவங்கலாம். அம்மா 70 ரூபாய் தந்தாலும் நம்ம 100 ரூபாய் வாங்கிக் கொள்ளலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், இதுவரை யாரும் கேட்டதில்லை, நன்றாக இருந்தோம் என்ற நம்பிக்கையில் இருந்து கொண்டிருந்தோம். அதுதானே உண்மை. என்னோட சேர்ந்து வேணும் ஜாலியா. நல்லா ஒரு மிகப்பெரிய வானத்தில் இறங்கி வந்த தலைவர் இல்ல, 250 கனெக்ஷன் இருக்கக்கூடிய கிராமப்புறத்து ஆபரேட்டர் இன்னைக்கு நம்ம சங்கத்துல மாநில தலைவரா வந்திருக்கோம்னா நம்ம சங்கம் ஒரு ஜனநாயக பூர்வமான சங்கம். உங்கள ஒருத்தன் தான் தலைவரா வந்திருக்கேன். அன்பு சகோதரிகளை உங்களை எல்லாம் பார்க்கும்போது இத்தனை வருட போராட்ட காலத்துல உங்களை எல்லாம் வீட்டுல வச்சு சோறு போட்டு நாங்க அழகு பார்த்துட்டு இருந்தவங்கள நாங்க இன்னைக்கு நடுத்தரவுல இறக்கி கொண்டு வந்திருக்கோம்னா இந்த அரசுக்கு வேண்டிய வேலைதான் இல்லையா? இல்ல நிறைய பேர் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிட்டா நல்ல கேட்கணும். அப்போ நம்ம போராட்டம் ஏற்றுக்கொட்ட வழி இல்ல. இது நாங்க என்ன பண்றோம், நாங்க பாட்டுக்கு தொழில போடுறோம், நீ படத்தை போடு, எது வேணாலும் போடு, நாங்க கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு காணிச்சிட்டு இருக்கோம். மக்கள் என்டர்டைன் பார்த்துட்டு 100 ரூபாய் தருவாங்க. நாங்களும் எங்க குழந்தை குட்டியை படிக்க வச்சு கான்வென்ட்ல படிக்க வச்சு திருப்பி வாங்கி கொஞ்சம் அதோடு கொஞ்சம் சம்பாதிச்சான ஒரு பைக் வாங்கி அதோடு கொஞ்சம் சம்பாதிச்சா ஒரு கார் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். ஒரு உழைக்க நேர்மையா உழைக்கக்கூடிய கார் வாங்க கூடாதா, பைக் வாங்க கூடாதா? அடக்குமுறை சன் டிவி காலத்துல கூட ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தா கார் தந்துருவான். மாசம் தோறும் 8,000 ரூபாய் கட்டினா போதும். எங்கேயோ போட்டு ஏதோ ஒண்ணு எல்லாரும் கார் வாங்கணும்னு லட்சத்துல சின்ன சின்ன ஆபரேட்டர் கூட வாங்கணும். இன்னைக்கு எல்லா காரையும் சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அரசுக்கு வேண்டியது வந்த பிறகு. சோ அடிப்படை வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் உயர்தர வாழ்க்கையை வாழ முனையக்கூடிய எங்களை அரசு கேபிள் டிவி திடீர்னு வானத்திலிருந்து குதித்து திடீர்னு போஸ்ட் ஒட்டிட்டான். 70 ரூபாய் கட்டணத்துக்கு மேல யாரும் வாங்கக்கூடாது, இணைப்புகளின் எண்ணிக்கையை எண்ணி பார்க்க வேண்டும், அப்படி நிறைய விஷயங்களை எல்லாம் போட்டு போட்டு வந்தவன் கடைசியில நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபரேட்டர்களுடைய இணைப்புகளை அபகரித்து கட்சிக்காரர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நடைமுறையை கொண்டு புகுத்துகிறான். அதான் நடந்தது. அதானே நான் பாட்டு பேசிட்டு இருந்தேன், உங்க கூட ஒத்து இல்லை கருத்துல. அதனால இருக்கட்டும். அதனால அப்ப நம்ம ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும். அரசுக்கு எதிராக 3 போராட்டம் நடத்தலாம். தொழிற்சங்கம் நம்மளை மாதிரி உள்ள தொழிற்சங்கம் ஒண்ணு இதே மாதிரி சத்தம் போட்டுட்டு போறது. இந்த ஆட்சியில குருடர்கள் போராட்டம் நடத்தினால் கூட தடியடி நடக்கக்கூடிய ஒரு போராட்ட நிலைமை. குருடர்களை தடியடி விட்டுனாங்க. அப்ப போராட்டம் நல்ல வழியா சிந்திச்சோம். போராட்டம் ஒரு வழிதான். சட்டபூர்வமா ஒரு போராட்டத்தை நடத்துவோமே என்று சட்டபூர்வமா ஒரு கேஸ் போட்டோம். நண்பரை கொஞ்சம் வீடியோ பிடிக்க கொஞ்சம் நிறுத்திடு, கையெழுத்து போட்டு போனேன் எல்லாம் இந்த வீடியோ படுத்தின பாடு. அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் வன்முறை பேச்சாளர் தான், சாதாரண மாட்டேன், சாதாரண மாதிரி சகிலன் மாதிரி என்னுடைய தலைவர் மாதிரி நான் அமைதியாக அவர் செயல்படக்கூடியவர். நான் பேசவும் கூடவன், அதை எதிர்த்து செயல்படவும் கூடக்கூடியவன். அந்த வகையில நண்பர்களே, 2வது கோர்ட்ல கேஸ் போடலாமா அப்படின்னு பார்த்தோம். இது எந்த டிவிங்க? நம்முடைய நிகழ்ச்சியை நிஜம் என்கிற நிகழ்ச்சியில ஒளிபரப்பா இருக்காங்க நைட் 9 மணிக்கு. எல்லாரும் பாருங்க, கேப்டன் டிவிக்கு ஒரு நண்பர்களே. ஏன் அப்படின்னு கேட்டானா, சட்டபூர்வமா போடுறோமே அப்படி கேஸ போட்டோம்னு பார்த்தா கூட சென்னை ஹைகோர்ட்ல நம்ம போடக்கூடிய கேஸ் எல்லாமே பெண்டிங் தான். வாய்தா 1 வருஷத்துக்கு வாய்தா போட்டுறான். ஸ்டே கட்டு போடக்கூடிய கேஸுக்கு 1 வயசா வருதான். அங்க நீதிபதிகளுக்கு கூட தெரியல. ஒருத்தன் கூட ஒரு கேஸ் போட்டாங்க. அண்ணா சாலையில எம்ஜிஆர் சமாதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய குதிரை சிலைக்கு மேல இரட்டை இலை இருக்கிறது, நீங்கள் அகற்ற வேண்டும் என்று திமுக இருந்து ஒரு கேஸ் போட்டான். அவங்க சொன்னாங்க இது சிலை இல்ல, சிலைக்கு மேல இருக்கிறது இரட்டை இலை இல்ல, அது குதிரையுடைய ரெக்கை. ஆனா ஜட்ஜியும் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காரு. 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு ஜட்ஜிக்கு உடனே தெரியணும் எந்த குதிரைக்காவது ரெக்கை இருக்குமா? கரப்பாம்பூச்சிக்கு கூட ரெக்கை இருக்கும், குதிரைக்கு ரெக்கை இருக்குமா? என்னங்க பார்க்கணும்னா நீங்க அங்க போகணும். அண்ணா சாலையில எம்ஜிஆர் சமாதிக்கு முன்னாடி இருக்குது. ஜட்ஜி அது வழியா தான் கார்ல போயிட்டே இருக்காரு.
அப்படியே குதிரைக்கு ஒரு ரெக்கை இருந்தாலும் இப்படி பார்த்து அது இப்படி பார்த்து சிலுவை மாதிரி இருக்கு. ஸோ அப்பட்டமான ரெட்டை இலைன்னு தெரியும். அது வைக்கிறது தவறுன்னு சொன்னதுனால தான் அவங்களே என்ன சொல்றாங்கன்னா இது ரெட்டை இலையில குதிரைக்கு சிறகுன்னு சொல்றாங்க. அந்த கேஸ் இன்னும் முடியல, பகிரங்கமா உள்ள ஒரு கேஸ். இது கூட விரைவுக்கு முடிவுக்கு கொண்டு முடியாதவள ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை. அந்த நடவடிக்கை கூட நமக்கு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் கிடைக்கல. நம்மளே எடுத்து செய்வது அங்கு எண்கள் அடிப்படையில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் எல்லாம் சேர்ந்து சென்னையில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைத்து டிசிசிஎல் என்கிற பெயர் வைத்து 650 ஆபரேட்டர்களுக்கு இணைந்து இன்னைக்கு வெற்றிகரமாக ஒரு சிக்னலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது சொல்கிறேன், அரசு கேபிள் டிவியே, நீ 70 ரூபாய் தான் வாங்க வேண்டும் என்று கூறினால் நாங்கள் உங்களிடம் இல்லை. ஒரு இடத்துல கேங்க, மாற்று சிக்னல் உங்களுக்கு டிசிசிஎல் இருந்து தர தயாரா இருக்கிறோம். இப்ப சொல்றேன், உங்கள்கிட்ட இணைந்திருக்க சவுண்ட் காணாது மாட்டோம். அதான் கோஷம். எங்களை ட்ராய் விதிமுறைகளின் படி கொடுக்க வேண்டிய நியாயமான கட்டணத்தை கொடுத்து உங்கள் ஆளாக எங்களை வைத்துக் கொண்டால் வைத்துக்கொள், இல்லை என்றால் வைக்க மாட்டோம். ஒன்னு நாங்க வைக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் ஒரு லேசுப்பட்ட ஆள் இல்ல. எங்க பத்தி எங்க சக்தியை பத்தி உனக்கு தெரியாது. எங்கள்ட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்கான்னு தெரியுமா? கேபிள் டிவி தொழிற்சக்கூடிய 6 எம்எல்ஏகள், ஒரு எம்பி, 656 கவுன்சிலர்கள், 212 பஞ்சாயத்து தலைவர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. அடுத்த வாரம் புக்கு வருது, பேர் வழியா வெளியிடுறேன். எங்களுடைய சக்தி மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய சக்தி, தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரர்கள். நாங்க எல்லா பெட்ரோல்லையும் வர டிவி வர சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தை பொதுமக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். சரியா? தாசில்தார்கள் எல்லாம் பார்த்தது லஞ்சம். தாசில்தாருடைய வேலை என்ன? தாசில்தாருடைய வேலை என்ன? பட்டா கொடுக்கணும், சிட்டா கொடுக்கணும், அதுக்கு தன்னுடைய பைசாவா லஞ்சமா வாங்கணும், வீட்டுல போய் படுக்கணும். இதுதானே? இவன் எங்க வரான், நோட்டை பிடிச்சி எடுக்கிறான், அப்பா விட்டு சொத்து மாதிரி எல்லாத்தையும் பிடுங்குறான், டிரான்ஸ்மிட்டரை தூக்கிட்டு போய் அவன் வீட்டுல வரவலைக்கு வைக்கிறான், புதுசா போடக்கூடிய கண்ட்ரோல் ரூம்ல பாதி பங்கு தொகையை கட்டு புள்ளுக்கு சேர்ந்துக்கிறான். இதான் தாசில்தாருடைய வேலை. தாசில்தார் லஞ்சம் வாங்கி 4 தாசில்தார் பிடிப்பட்டு அவங்களுக்கு யாருக்கா தெரியுமா? தெரியாதுல்ல. 4 இடத்துல பிடிப்பட்டாங்க. உங்களுக்கு ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க, வீட்டுல இருந்தா யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. 1800 ஆபரேட்டருக்குள்ள ஒரு கேபிள் டிவி குழுமத்தில் வேலூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 300 பேர் தான் வருவேன்னு சொன்னா உங்க இணைப்பை அபகரிக்கணும். அப்பதான் நீங்க உங்களுக்கு உயிர் வரும். சரியா? அதனால இந்த நண்பர்களே, ஒற்றுமை வந்து வேலூர் மாவட்டத்தை நான் பெரிய மாவட்டமா நினைச்சிருந்தேன். 1000 தலைமுறைக்கு கொண்டு போகணும், நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரி போட்டு அவன் பிள்ளைக்கு கொடுத்துட்டு போவாரு. சரிங்களா? கல்லூரி கட்டினா அவன் பிள்ளை அனுபவிக்கும். ஒரு வீடு வாடகைக்கு சொன்னா கூட பிள்ளை அனுபவிக்கும். இந்த கேபிள் டிவி நம்ம பிள்ளை அனுபவிக்க கூடாதா? நான் ஒரு இணைப்புல இருக்க 3 பிள்ளைகள் இருந்தேன்னா ஆளுக்கு 133 கணக்குல உயிர் எழுதி வச்சுட்டு சாவும். ஒவ்வொன்றும் ஒரு வீடு கட்டி வாடகை விட்ட மாதிரி 100 ரூபா 150 ரூபா, அந்த காலத்துல 200 ரூபா நம்ம பிள்ளைங்க வாங்கி செழிப்பா இருக்கும். அப்படிதானே? அப்படிதானமா? அப்படிதானே? அப்ப சரிதானே? நீங்க எல்லாம் ரெடி தானே? வீட்டுக்கு சொல்லிடுவீங்களா? அப்போ நம்ம கேபிள் டிவி ஆர்ப்பாட்டத்துக்கோ நம்ம போராட்டத்துக்கோ வர முடியாதவங்களுக்கு இந்த கேபிள் டிவி தொழில் தேவையில்லை. அதனால என்ன செய்யணும்னா, பக்கத்து ஆபரேட்டர் யாரு வரலனாலும் அவன் லைன்ல நீங்க ஏறி அடிச்சிருங்க. நம்ம பிள்ளை தின்னுட்டு போட்டாத. சங்கம் இல்லாதவனுக்கு தொழில் வேண்டாம். சரிதானே? இந்த பக்கம் முதல்ல அரசு கேபிள் டிவில இருந்து வெளியில வருவோம், அல்ல அரசு கேபிள் டிவிக்குள்ள சமூகமா வாழ்க்கை நடத்துவோம். 2வது கட்டம் இந்த புல்லுருவை அடையாளம் கண்டுபட்டு இந்த கேபிள் டிவி தொழில இருந்து அழிச்சிருவோம். நம்ம கூட உள்ளவனே விடுதலை புலி பிரபாகரன் அப்படிதான் செய்தாரு. கூட்டி கொடுக்கக்கூடியன்னு காட்டி கொடுக்கக்கூடியன்னு எல்லாம் முதல்ல தோல்வியை தீர்த்தாரு. கடைசியில் அவரே தீர்த்து வேற விஷயம். இருந்தாலும் கூட அழித்தொழுக்கல் நடவடிக்கை எடுத்தாரு. உணர்வு இல்லாத ஆபரேட்டர், இங்க வந்த ஆபரேட்டர் கூட 4 பேர் பிரியாணி தின்ட்டு தள்ளி நிக்கான். அப்படிதானே? அவங்க அந்த தள்ளி நிற்கக்கூடியவங்களுக்கு சேர்த்தான் சொல்றேன். உங்க கனெக்ஷன் இங்க இல்லைன்னா எங்க ஆபரேட்டர் எடுத்துருவாங்க. அது போலதான் நிறைய பேசணும்னு வந்து நிறைய பேச முடியல. இல்ல ஏன்னா ஒரு அளவுக்கு மேல பேசக்கூடாது, என்ன ரொம்ப அதிகமா பேசக்கூடாது என்றுதான் தலைவர் ஆக்கினார்கள். கூடவே அதிகமா பேசுறதை கட்டுப்படுத்த சுரேஷ் தெரியும் சிரிச்சிட்டு இருக்காரு. 5 பேரை கூட போட்டாங்க. இவர்கிட்ட கேஸ் கேட்டுதான் நீ பேசணும்னு. எனக்கு அசிஸ்டன்ட் அதிகமா பேசினா உன்னத்துக்கு உள்ள வச்சிருவாங்க, போராட்டம் அடுத்தது வராதுன்னு. அதான் தமிழ் பத்திரிகையாளர்கள் எல்லாம் போன பிறகு நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்புறம் இந்த விஷயங்கள் அவ்வளவுதான். நம்ம 150 ரூபா கேட்கிறோமே, 150 ரூபா வந்து ஒரு நியாயமானது. நர்ம ஆட்களுக்கு 150 அது கூடுதல் தானே அப்படின்னு
ஒரு பெரிய பேச்சாளர் வந்து பேசினாரு. ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு நாய் வளர்த்தாரு. இந்த நாயை ஒரு வீட்டுக்குள்ளேயே போட்டு வளர்த்தாரு, உயர் ரக நாய். அந்த நாய்க்கு ஒரு ஆசை, திருநாய் கூட ஒரு காதல் வந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு, இந்த சட்டரை திறந்துட்டு தலையை வெளியில் விட்டு அந்த திருநாய்கிட்ட பேசிட்டே இருந்தது. அப்போ அந்த திருநாய் சொல்லிச்சு, நீ வந்து தடைகளை தகர்த்து வா, நம்ம 2 பேரும் ஓடிடுவோம், நீ அவன் வாழ்க்கை நடத்துவோன்னு உயர்ஜதி நாயை பார்த்து கூப்பிட்டுது. உடனே அந்த நாய் சொல்லிச்சு, இல்லை இங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. என்ன பிரச்சனைமா அப்படின்னு கேட்டா, அந்த முதலாளிக்கு அழகான ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு வரன் பார்க்கும் படலம் நடைபெறுகிறது. ஜோசியர் பார்த்துட்டு சொன்னாரு, 7ஆம் இடத்தில் ரகு இருப்பதனால் கொஞ்சம் தள்ளி தான் போகும் அப்படின்னு சொன்னாரு. இல்லை அந்த பிள்ளை சொல்லிச்சு, 7ஆம் வீட்டில் ரகு இருக்கான், அவனு தான் நான் லவ் பண்ணுறேன், அப்பா எனக்கு எப்படியாவது அவனை முடிச்சு தந்துருக்க அப்படின்னு சொல்லிச்சு. அவருக்கு கோவம் வந்துட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு இந்த நாய்க்கு பிடிச்சி கட்டி வச்சாலும் விற்பனை தவிர ரகுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த நாய் வந்து என்ன சொல்லுது, திருநாயிட்ட என்ன சொல்லுது, எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, அந்த பொண்ணு அழகா இருக்கும், உன்னோட அது அழகா இருக்கும். இப்போ அந்த பொண்ணு ரகுக்கு மேல ஆசைப்பட்டால அது ஆசை, நாய் பொண்ணுக்கு மேல ஆசைப்பட்ட அது என்ன ஆசை? அது மாதிரி இந்த தொழிலை எங்களிடம் இருந்து புடுங்கி அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கலாம் என்று பேராசைப்படக்கூடிய நாயர்களுக்கு சொல்கிறேன், உன் கதை நடக்காது. கன்னியாகுமரியிலிருந்து ஆர்வம் மட்டும் புறப்பட்டு வரவில்லை, நாங்கள் விதைக்கக்கூடிய விதைகள் எல்லாம் மரமாகும். என்னுடைய பரம்பரை, மன்னிக்கவும், என்னுடைய அடுத்த தலைமுறை செழித்தோங்கு வளர என்ன விஷயங்கள் வேண்டுமோ நான் செய்வேன். ஆர்வத்தின் பின்னால் நீங்கள் அனைவரும் அணிந்திராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, பத்திரிகையில பேட்டி கொடுக்கும் போது கூட ஒன்று சொன்னேன், முதல்ல ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், நம்ம கிட்ட உள்ள பலம் நமக்கு தெரியல. உனக்கு அடுத்த தெருவில் உள்ளவங்க கவுன்சிலர் ஆகிட்டா நீ இன்னும் பால் போட்டுட்டே இருக்க வீட்டில், அப்படிதானே? நீ கவுன்சிலர் ஆகணும்ல, உனக்கு பலன் உனக்கு தெரிய வைக்க வழியில என்னுடைய தலைவர் பிரகடனமே சொல்கிறேன், நிறைய தொழில்களை இந்த கேபிள் டிவி தொழிலுடன் இணைப்பேன். அந்த வகையிலே அரசு கேபிள் டிவி நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர்கள் சொன்னார்கள், ஆன்லைன் மூலம் அரசாங்கத்தினுடைய எந்த விஷயங்களையும் உங்களுக்கு தருவேன், பட்டா நீங்க கொடுக்கலாம், சிட்டா நீங்க கொடுக்கலாம், ஜாதி சான்றிதழ் நீங்க கொடுக்கலாம், வருமான சான்றிதழ் நீங்க கொடுக்கலாம், வில்லங்க சான்றிதழ் நீங்க கொடுக்கலாம், கரண்ட் பில்லு நீங்க வாங்கிக்கலாம், முனிசிபாலிட்டி பணம் நீங்க வாங்கிக்கலாம், ஒரு சேவைக்கு 10 ரூபாய் இருந்தா கூட உங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு நாங்கள் வாய்ப்பு தருகிறோம் என்று அரசு கேபிள் டிவி ஒரு உறுதிமொழியை செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, அரசு கேபிள் டிவியில இருந்து உடனடியாக 2 மாச காலத்துக்குள்ள உங்களுக்கு விடுதலை எல்லாருக்கும். அதற்கு பிறகு 20,000 ரூபாய் என்று வருமானம் பார்க்கக்கூடிய என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் 40,000 ரூபாய் வருமானம் இந்த வருட இறுதிக்குள் பார்க்க வைக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம், எங்களுடைய தலைவர்கள் செய்வார்கள். நான் முன்னின்று நடத்துவேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. சொந்தமாக ஒரு பத்திரிகை, திரைப்பட சிடி விநியோகம், இன்டர்நெட்டை பேக்கேஜ் பண்ணி இதுல போடக்கூடியது, நிறைய இன்னும் சொல்ல முடியாத பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். அதனால யாரும் பாருங்களே, நண்பர்களே, என்றும் இணைந்து நிற்போம். நாம் இணைந்து ஒரு குரல் கொடுத்தால் மட்டுமே நம்முடைய கோரிக்கை வெற்றி பெறும். அனைவரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இதே குடும்பத்துடன் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அதை வெற்றி மாநாடாக்குவதும் நம்முடைய வீர மாநாடாக்குவதும் புரட்சி தலைவர் அம்மா கையில தான் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டத்தில் 450 ஆபரேட்டர்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டார்கள். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள். இவ்வளவு பெண்களா நானே வந்து மனுவை வாங்கிக் கொள்கிறேன் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் 5வது மாடியிலிருந்து இறங்கி நேரே வந்து களத்திற்கு வந்து வாங்கி சென்றார். நம்ம ஆட்களை கொஞ்சம் பேருக்கு தான் வீட்டுக்காரியை கூட்டிட்டு வரக்கூடிய துணிவு இங்க இருந்திருக்கு. இப்படிதான் ஒரு தாசில்தார் ரிட்டையர் ஆகிட்டாரு, எனக்கு தெரிஞ்ச தாசில்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா ரிட்டையர் தஞ்சாவூர்ல வேலை பார்த்தாரு, நாகர் சொல்லிட்டாரு, ஐயா எப்படி ரிட்டையர் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். உண்ட சொன்னாரு, ரிட்டையர் ஆனது வீட்டில் சொல்லிடுறாரு. தஞ்சாவூர்ல அவருக்கு இன்னொரு குடும்பம் இருந்தது. அவர் என்ன பண்ணுவாருன்னா 1ஆம் தேதி பொருட்டு 30ஆம் தேதி தான் திருப்பி வருவார். வந்து பென்ஷன் கொடுத்தா சம்பளம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஆபரேட்டர்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தாலும் தெரியல, நிறைய பேர் வீட்டுக்காரியை கூப்பிட்டு வீட்டுக்காரிகளை கூட்டு வந்து குடும்பத்தோடு வந்திருந்தா கலைஞருக்கு வந்திருப்பாரு. அதான் சொல்ல வந்தேன். குறிப்பாக கடந்த சம்பவங்களை நம்முடைய தலைவர் வந்து மனு கொடுத்த விஷயங்களை கூறி கூட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வருகை தந்து ஆபரேட்டர் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு
வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் தலைவர் எல்லாரும் சேர்ந்து மனு கொடுத்தோம். தாங்கள் கூறியதை ஆட்சியர் ஏற்றுக்கொண்டு நான் விசாரணை செய்கிறேன், மனுவை பரிசீலனை செய்கிறேன் என்று கூறி அனுப்பினார். இந்த கூட்டம் நமது தலைவர் போதவில்லை என்பது நமக்கு மாவட்டத்திற்கு வருத்தம். இதைவிட சிறப்பாக அடுத்த சென்னைக்கு நாம் செல்வது நமது மாவட்டத்தில் எந்த தலைவர் கை தூக்கி வேலூர் மாவட்டம் இந்த அளவுக்கு சேவையை நம்ம சொன்னது குறை சொன்னது நிறைவேற்றிட்டீங்க. அந்த ஒரு பக்குவத்தோட நம்ம அடுத்த சென்னைக்கு போறதுக்கு நம்ம இன்னிலிருந்து ஆயத்தமாகி நம்ம ஆபரேட்டர் நம்ம காப்பாத்திக்க நம்ம வேற யாரும் வீட்டை போய் காப்பாற்ற போறதில்ல. தலைவர் சொன்ன மாதிரி நம்மளுடைய 300 பாயிண்ட் 3 பிள்ளைங்க கையிலாம் பிள்ளைங்க இல்லாதவங்களும் கோயில் எழுதிக்கலாம். இந்த ஒரு பக்குவத்தை எடுத்துன்னு வரணும். ஏன் நம்ம தொழிலை காப்பாத்திட்டு வரணும். 1008 வேலையை செய்யலாங்க. நம்ம ஆபரேட்டர் இன்னைக்கு ஒரு வேலை செய்யல. ஏன்னா எல்லா எம்எல்ஏ போட்டு அடிப்பட்டு இந்த அடிப்பட்டதை நம்ம பொண்ணுக்கு மருந்து போடுறதுக்கு கூட வரல அப்படின்னு எனக்கு கை காலம் போனா கூட பரவாயில்ல, சுகர மாட்டேன் சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி நான் வரமாட்டேன் அப்படின்னா உங்க தொழில் நீங்க காப்பாத்தி நம்ம வேற என்ன பண்ணலாம். இது இங்க வந்திருக்கிற ஆபரேட்டர் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற ஆபரேட்டர்களுக்கு சொல்லி அடுத்த மாசம் நடக்கிற 9ஆம் தேதிக்கு திரளா சென்னைக்கு கலந்துக்கணும். அதுக்கு உங்களுடைய விருப்பம் தாலுகா ஆய்வுல தாலுகா தலைவர் செயலாளர் பொருளாளர் இவங்க நமக்கு ஒரு அடுத்த கூட்டம் போட்டு பேசி நம்ம பண்ணலாம். அது இறுதியாக நன்றி வரை நமது மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் அவர்களை கூறுமாறு அன்புடன் அழைக்கிறேன். இங்கே வந்திருந்த அத்தனை கேபிள் டிவி நண்பர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பாக இங்கே கோஷமிட்டு நல்லதொரு கூட்டத்தை முடித்து வச்சு நன்றி வணக்கம்.